மழை காலம் வந்துருச்சு, தயிர் மோர் சாப்பிட முடியலையா? அப்போ இந்த கோலா உருண்டை மோர் குழம்ப ஒரு முறை ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு நீங்கள் அடிக்டாகவே ஆகிடுவீங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோலா உருண்டை மோர் குழம்புல நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதுதான் இது ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முதல்ல 2 கப்பு தயிர் எடுத்துக்கலாங்க. தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ இல்லாதவங்க மிக்சியில் கூட நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தயிர் வந்து மோர் லெவலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம 2 கப்பு, அதாவது 2 கப்புக்கு 2 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணி அப்படியே கலந்து வச்சுருங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலான அந்த கோலா உருண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காயும் ப்ரெட்டும் வச்சுருக்கோம். வாழைக்காயை இட்லி பானையில் அவிச்சு எடுத்துடலாம். அவிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும். இதில் வந்து நம்ம மசாலா பொருட்கள் என்னென்ன சேர்க்கலாம்னா மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, இதெல்லாம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ரொம்ப போட வேண்டாம், ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கொரன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி பிரெட் பாக்கெட் இருந்தது. அதில் ஒரு 4-5 பீஸ் போட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துருந்தேன். பிரெட் இல்லாதவங்க பன்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வாழைக்காய் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து அப்படியே மேட்சர்லையும் மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஃபுல்லாக அரைச்சிடலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது எல்லாமே ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் கறி மசாலா தூள் ஒரு 1/4 பிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியான பக்குவத்தில் இருக்குது. இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி போல் நல்லா வந்து சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. தண்ணி சத்தே இல்லாமல் இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆயிலில் போட்டு நம்ம கோலா உருண்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வாழைக்கால தான் செஞ்சிங்களான்றதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கறி ஃப்ளேவரில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வரட்டும். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இது அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. சூட்டோடு நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் வந்து நமக்கு கோலா உருண்டையிலே இருக்குது. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மோர், நல்லா கடைஞ்சி அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வைங்க. அதிகமாக வச்சா வந்து திரிஞ்சு வந்துடும். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கோலா உருண்டைகளை ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை கூட நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. வாழைக்காயும் பிரெட்டையும் வச்சு ஒரு டேஸ்டியான கோலா உருண்டை மோர் குழம்பு செம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது பசங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த மழை காலத்தில் தயிர் மோர் லைக் பண்ணுறவங்க, ஸோ தயிர் மோர் சாப்பிட முடியலையேன்னு ஃபீலே பண்ண வேண்டாம். இந்த மோர் குழம்பை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மோர் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கோலா உருண்டை மோர் குழம்பு வீடியோ ரொம்பவே பர்ஃபெக்டான மெத்தடில் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லைங்க, இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த உருண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கறி ஃப்ளேவரில் அந்த மோரோட நல்ல மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும், ஊறி இருக்கும். இது வந்து சூட்டோட இல்லைன்னா அப்படியே உருண்டைகள்லாம் கொஞ்சம் கூட கரையாமல் இருக்கும். ஸோ நான் சுடு சாதத்துக்கு இது வச்சுட்டு வடை தாங்க செஞ்சு வச்சேன். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டில் திரும்புறதுக்குள்ளே காலி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே மோர் தயிர் பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல் வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.